என்னங்க அது பக்கத்தில் வந்தாச்சு, 1 கிலோமீட்டர்னு காட்டுது. போயிட்டே இருக்குது. இப்போ தாங்க மும்பையில் இருக்குன்றதே ஃபீல் ஆகுது. பெரிய பெரிய பில்டிங்கை நீட்டாக க்ளீனாக இருக்கிறத பார்த்து. இதுதான் கடைன்றாங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் கடைன்றாங்க, மேப்பில் இப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து ஓனர் வந்து கீழே இறங்கி வந்து பேசினார். ஸோ அவர்கிட்ட நான் பேசி பார்த்தேன். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாடகைக்கு மட்டும் தான் விடுறேன். பட் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ட்ராவல், எவ்வளோ பெரிய ட்ரிப் போகிறனால உங்களுக்கு வந்து நான் ஒரு யூஸ்டு டென்ட்டு, ஆனால் நல்ல கைண்ட் ஆஃப் டென்ட்டு, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து நான் ஒரு 1000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை தரேன், நீங்கள் அதை உங்களுக்கு ட்ராவலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு டென்ட்டு கிடச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ பார்த்தோம், டெக்கத்லான்லேருந்து வாங்கியிருக்காரான். ஸோ நண்பரை வந்து பார்த்தேன், நாவி மும்பையில் வந்து பிரதரை பார்த்துட்டு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரான். நம்மளுக்காக தரேன்னு சொன்னார். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் டென்ட் இருந்தாலே போதும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே பார்க்கலாம். நைட்டு செட்டப் பண்ணுறப்போ தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பட் உள்ள கண்டிஷன் நல்லா இருந்தால் இருக்குன்ற மாதிரி சொன்னார். சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோவே என்ன சொன்னார், நீங்கள் என்ன சாப்பிட்லையா, நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசையும் ஒரு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு தோசை 2 சாப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவரே கொண்டு வராருங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம் ப்ரோ. Bro is enjoying his meal. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவரே நம்மளுக்கு வந்து டென்ட் எப்படி வந்து நம்ம நீங்கள் அடுத்தடுத்து போவீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல, கற்று தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு அவர் கூட போயிட்டுருக்கேன். டென்ட் எப்படின்ட்டு கற்றுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்தோம், இங்கே வந்துட்டு டென்ட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு எப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோம். உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஜஸ்ட் இதுதான் வந்து டோர். இங்கேருந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட் உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஜஸ்ட் ஐ வில் கோ. எதுவுமே இல்லாததுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயும் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சேம் இந்த மாதிரி நான் என்கிட்ட வந்து டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பாசிபிள். ரொம்ப இப்போ பெட்ரோல் பங்கையே போனால் கூட டக்குன்னு ஓகேப்பா நீங்கள் பார்த்துட்டு போகிறோமா, நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங்.